புதுச்சேரி வீரர்வெள்ளி பாதர் சாஹிப் வீதியில் உள்ள சிஎம் அஷ்ரப் அரசு ஆரம்ப பள்ளி சுற்றுச்சுவர் மறு கட்டுமான பணிக்கு பூமி பூஜை அனிபால் கென்னடி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் புதுச்சேரி வீரர்வெள்ளி பாதர் சாஹிப் வீதியில் அமைந்துள்ள சிஎம் அஷ்ரப் அரசு ஆரம்ப பள்ளியின் பழுதடைந்த சுற்றுச்சுவரை மீண்டும் கட்டுவதற்காகவும் அதனுடன் தொடர்புடைய பிற பழுதடைந்த பணிகளை சீரமைப்பதற்காகவும் ரூபாய் 28.67 லட்சம் மதிப்பில் அரசாணை பெறப்பட்டு அதற்கான பணியாணையும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த பணிகளை தொடங்கும் மூலம் சனிக்கிழமை காலை 10 மணியளவில் புதுச்சேரி மாநிலம் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கென்னடி அவர்கள் தலைமையில் இப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த பணிகள் பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பிற்காக சட்டமன்ற உறுப்பினர் பலமுறை சட்டசபையில் தொடர்ந்து பேசியுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் திரு கே வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் திரு ஆர் சுந்தரமூர்த்தி, செயற்பொறியாளர் திரு எஸ் பக்தவச்சலம், உதவி பொறியாளர் திரு பி வேல்முருகன், பள்ளி கல்வித்துறையின் துணை இயக்குனர் திரு ராமச்சந்திரன், பள்ளி துணை ஆய்வாளர் திருமதி செல்வி, பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு வெங்கடேசன், இளநிலை பொறியாளர் செல்வி பிரியதர்ஷினி ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் சக்திவேல், காங்கிரஸ் பொதுக்குழு உறுப்பினர் ராஜ்குமார், திமுக கிளை செயலாளர்கள் ராகேஷ், கழக சகோதரர்கள் மோரிஸ் ரகுமான், ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியைகள், கட்டிட ஒப்பந்ததாரர்கள் திரு இ கங்காதரன், ஊர் பொதுமக்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். புதுவை தேவர் பேரவை சார்பில் 43ஆம் ஆண்டு முப்பெரும் விழா. புதுவை தேவர் பேரவையின் 43ஆம் ஆண்டு விழா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் 118வது ஜெயந்தி விழா மற்றும் கல்வி விருது வழங்கும் விழா ராம் இன்டர்நேஷனல் ஹோட்டலில் சிறப்பாக நடைபெற்றது. புதுவை தேவர் பேரவை தலைவர் திரு US தனபாலன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவிற்கு கௌரவ தலைவர் ரத்தினசாமி முருகேசன் அவர்கள் முன்னிலை வகித்தார். மூவேந்தர் முன்னேற்றக் கழக தலைவர் திரு GM ஸ்ரீதர் வாண்டையார் அவர்கள் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் திருவுருவப் படத்தை திறந்து வைத்தும் கல்வி விருது வழங்கியும் வாழ்த்துரை வழங்கினார். தமிழ் ஞான கலைமணி நாடக கலைஞர் வீரமங்கலம் கவிராஜ் அவர்கள் புதுவை தேவர் பேரவையின் நிறுவன தலைவர் தெய்வத்தின் மூக்கையார் தேவர் திருவுருவப் படத்தை திறந்து வைத்து போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு விருதுகள், பல்வேறு கலை மற்றும் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. விழாவிற்கான ஏற்பாடுகளை திரு லக்ஷ்மணன் அவர்களும் திரு கருப்பையா, முருகேசன், ராஜசேகர், பரத், கல்யாண சுந்தரம், பாஸ்கர் உள்ளிட்டோர் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர்.
புதுச்சேரி வில்லியனூர் மூர்த்தி நகரை சேர்ந்தவர் அமாவாசை. இவரது மனைவி ரெஜினா. நரிக்குறவரான இவர் தனது மருமகன் பாண்டியனுடன் இருசக்கர வாகனத்தில் வழுதாவூர் பகுதியில் வேட்டையாடி விட்டு வில்லியனூர் உள்ள மூர்த்தி நகர் வீட்டிற்கு திரும்பும் போது கூடப்பாக்கம் சாலையில் இருசக்கர வாகனம் வேகத்தடை ஏறி இறங்கிய போது அவர்கள் வைத்திருந்த வெடிமருந்து வெடித்து ரெஜினா சம்பவ இடத்திலேயே பலி. பாண்டியன் மருத்துவமனையில் அனுமதி. இதுகுறித்து வில்லியனூர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். போகி பண்டிகையின் போது பழைய பொருட்களை எரிப்பதற்கு பதிலாக புகையில்லா போகியாக கொண்டாட பழைய பொருட்களை நன்கொடையாக சேகரிக்கும் விழிப்புணர்வு வாகன பயணத்தை நகராட்சி ஆணையர் கந்தசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த ஆண்டு போகியை சிறப்பாகவும் ஆரோக்கியமாகவும் கொண்டாடும் வகையில் பழைய பொருட்களை எரிப்பதற்கு பதிலாக நன்கொடை அளிப்பதன் மூலமும் போகியை புகையில்லாத மாற்றுவதற்கான ஜனவரி 10 முதல் 13ஆம் தேதி வரை புதுச்சேரி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு சேகரிப்பு வாகனங்கள் வருகின்றது. விழிப்புணர்வு வாகனம் இன்று புறப்பட்டது. இந்த வாகனத்தை நகராட்சி ஆணையர் கந்தசாமி கொடியசைத்து தொடக்கி வைத்தார். நகராட்சி சுகாதார அதிகாரி, இளநிலை பொறியாளர், சுகாதார ஆய்வாளர்கள், நகராட்சி பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் குடியிருப்பாளர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களான துணிகள், படுக்கை விரிப்புகள், பொம்மைகள், பாத்திரங்கள், பள்ளி பைகள் மற்றும் பிற வீட்டுப் பொருட்கள் வழங்கலாம். கம்பன் கலையரங்கத்தில் உள்ள RRR மைதானத்தில் குடியிருப்பாளர்கள் தங்கள் பொருட்களை ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை எந்த நேரத்திலும் தானம் செய்யலாம். நன்கொடையாக வழங்கப்படும் அனைத்து பொருட்களும் கவனமாக வரிசைப்படுத்தப்பட்டு தேவைப்படுவோர்களுக்கு பகிர்ந்து கொள்ளப்படும். இதனால் அவர்கள் பொங்கலை கண்ணியத்துடனும் நம்பிக்கையுடனும் கொண்டாட உதவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊசூடு சட்டமன்ற தொகுதி கல்மேடுபேட் மற்றும் ஹவுசிங் போர்டில் பொங்கல் பரிசினை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் ஊசூடு சட்டமன்ற தொகுதி கல்மேடுபேட் மற்றும் ஹவுசிங் போர்டு பகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் பொங்கல் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு கல்மேடுபேட் மற்றும் ஹவுசிங் போர்டு பகுதியில் இன்று வீடு வீடாக சென்று பொங்கல் தொகுப்பினை காங்கிரஸ் பிரமுகர்கள் முன்னிலையில் பொதுமக்களுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஊசூடு தொகுதி காங்கிரஸ் பேரியக்கத்தின் வட்டார தலைவர்கள், ஊசூடு காங்கிரஸ் தலைவி, மாநில தலைவர்கள், அனைத்து தலைவர்கள், செயலாளர்கள் மற்றும் ஊசூடு தொகுதியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைவர் அவர்களின் வழிகாட்டுதலின் அரியாங்குப்பம் மூலம் வேளாங்கண்ணி ஆலயத்திற்கு செல்லும் பக்தர்களுக்கு அவசர பொருட்களை விநியோகித்தோம். இதில் பைகள், டார்ச் விளக்குகள், பேட்டரிகள், பருத்தி தார்கள், துவைல்கள், முதலுதவி கிட்ஸ் மற்றும் பல பொருட்கள் அடங்கும். பார் அருள்தாஸ் அவர்கள் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு பிரார்த்தனை செய்தார் மற்றும் அவருடைய ஆதரவுக்காக நன்றி தெரிவித்துள்ளார். இக்குழு 4 மணி நேரத்திற்கு துரிதமாக செயல்பட்டது. 13ஆம் தேதி அனைவரும் திருக்கடையூர் அருகில் பக்தர்களுக்கான காலை உணவு, தங்குமிடம் மற்றும் ரீஃப்ரெஷ்மெண்ட்ஸ் வழங்கப்படும். ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களால் எங்களுக்கு தொடர்ந்து ஊக்கம் அளிக்கின்றனர் மற்றும் வழிகாட்டுகின்றனர். (2026) புத்தாண்டு மற்றும் பொங்கல் விழாவை முன்னிட்டு அரியாங்குப்பம் காக்கையன்தோப்பு மக்களுக்கு நாட்காட்டி மற்றும் பொங்கல் தொகுப்பு உள்ளிட்ட பரிசு பொருட்களை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கினார். 2026 புத்தாண்டு மற்றும் பொங்கல் விழாவினை முன்னிட்டு அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதி மக்களுக்கும் பரிசு பொருட்கள் வழங்கி வருகின்றார். அதன் தொடர்ச்சியாக அரியாங்குப்பம் தொகுதி காக்கையன்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் 2026ஆம் ஆண்டிற்கான நாட்காட்டி, எவர் சில்வர் பாத்திரம், பொங்கல் தொகுப்பு உள்ளிட்டவைகளை புத்தாண்டு வாழ்த்து கூறி வழங்கினார்.
மேலும் இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் ஜீவா ஜெயக்குமார், அன்பு தட்சிணாமூர்த்தி, ஏழுமலை ரங்கநாதன், பாரதி கண்ணப்பன், கண்ணன் ஆனந்த் உள்ளிட்ட ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். நமது மக்கள் கழக தலைவர் நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்களின் வழிகாட்டுதலின்படி தட்டாஞ்சாவடி தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்து உயிர்காக்கும் இரத்த தான முகாம் நடத்தி பல்வேறு சமூக சேவைகள் செய்து வரும் விநாயகம் அவர்கள் தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு உட்பட்ட தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவில் வீதி, கங்கையம்மன் கோவில் வீதி, ஐயனார் கோவில் வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள தொகுதிக்குட்பட்ட வீதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வீடு வீடாக சென்று காலண்டர் மற்றும் பரிசு பொருட்களை வழங்கினார். இந்நிகழ்வில் தட்டாஞ்சாவடி தொகுதி மக்கள் பிரமுகர்கள் அன்பழகன் தணிகாச்சலம், கணேஷ் மாறன், அற்புதம் புகழ் ரவி, சரவணன் கார்த்திக், சாங்கர், மேலும் தட்டாஞ்சாவடி பகுதியை சேர்ந்த நமது மக்கள் கழக பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி தனியார் பள்ளி சங்கங்களின் கூட்டமைப்பு நடத்தும் சாதிப்போம் சதம் பெறுவோம் எனும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான சிறப்பு வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி தனியார் பள்ளி சங்கங்களின் கூட்டமைப்பு நடத்தும் சாதிப்போம் சதம் பெறுவோம் எனும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான சிறப்பு வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வில்லியனூர் ராஜா திருமண மஹாலில் நடைபெற்றது. இதில் கூட்டமைப்பை சேர்ந்த 22 பள்ளிகளை சார்ந்த 250க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று பயிற்சி பெற்றனர். விழாவினை கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் ரங்கநாதன், பொதுச் செயலாளர் டாக்டர் ராம சிவராஜன், பொருளாளர் சிவசுப்பிரமணியன், துணைத் தலைவர் டாக்டர் இளமதியழகன், முகம் ஒருங்கிணைப்பாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் குத்து விளக்கேற்றி துவக்கி வைத்தனர். இதில் சிறப்பு விருந்தினர்களாக காரைக்கால் சண்முகா பள்ளியின் தாளாளரும் காரைக்கால் மாவட்ட கூட்டமைப்பு செயலாளரும் ஆகிய ஜனகசேகரன் உட்பட அனைத்து பள்ளி நிர்வாகிகளும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். நல்லாசிரியர் முனைவர் திருமுருகன் கணித பாடத்தையும், மோகன முருகன் இயற்பியல் மற்றும் வேதியியல் பாடத்தினையும், ஏழுமலை தாவரவியல் விலங்கியல் பாடத்தினையும், கண்ணா கார்த்திகேயன் தமிழ் பாடத்தினையும், செந்தில்குமார் சமூக அறிவியல் பாடத்தையும் நடத்தினர். இதில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம், பேனா, மதிய உணவு வழங்கப்பட்டன. முகாமிற்கான ஏற்பாடுகளை ஒருங்கிணைப்பாளர் ராதாகிருஷ்ணன் செய்திருந்தார். தொடர்ந்து பாடம் எடுத்த ஆசிரியர் பெருந்தகைக்கு கல்வி சுடர் மற்றும் ஆசிரியர் மாமணி விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். அனைத்து பள்ளி நிர்வாகிகளும் கௌரவிக்கப்பட்டனர். மாணவர்களிடம் நிகழ்ச்சியின் முன்னோட்டம் கேட்கப்பட்டு தேசிய கீதத்துடன் முகாம் இனிதே நிறைவுற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி அயக்ரீவர் கோவிலில் கூடாரவள்ளியை முன்னிட்டு 100 தடா அக்கார வடிசலை முன்னிட்டு ஹயக்ரீவர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மார்கழி மாதம் பாவை நோன்பு ஏற்று விரதம் இருப்பது ஆண்டாள் மாதம் முழுவதும் திருப்பாவை பாசூரம் பாடி ஆண்டாள் கண்ணனை வணங்கினாள். அந்த வகையில் மார்கழி 27ஆம் நாள் ஆண்டாள் பாடியது கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என தொடங்கும் பாசூரம். அன்றைய தினத்தில் அக்கார வடிசல் எனும் நெய் ஒழுகும் சர்க்கரை பொங்கலை கண்ணனுக்கு அமுதமாக படைத்தது தானும் உண்டு ஆண்டாள் தனது விரதத்தை முடித்தாள் என்பது ஐதீகம். இதனையடுத்து புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி அயக்ரீவர் கோவிலில் கூடாரவள்ளியை முன்னிட்டு 100 தடா அக்கார வடிசல் செய்து ஹயக்ரீவ பெருமாள் முன்பு படைத்து பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதமாக வழங்கப்பட்டது.
தொடர்ந்து ஐகிரீவர் பெருமாளுக்கு திருப்பாவை பாடி சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. இந்த கூடாரவள்ளி சேவையில் பக்தர்கள் பலரும் கொண்டு வழிபட்டு பெருமானை வழிபட்டு சென்றனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி சமத்துவ பொங்கல் விழா தமிழர் பண்பாடு, சமத்துவம் மற்றும் ஒற்றுமையை எடுத்துரைக்கும் வகையில் கல்லூரி வளாகத்தில் மிகுந்த உற்சாகத்துடனும் பாரம்பரிய பெருமையுடனும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மாணவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் பெருமளவில் பங்கேற்ற இந்த விழா கல்லூரி வளாகத்தை முழுவதும் திருவிழா கோலத்தில் மாற்றியது. இவ்விழாவிற்கு தக்சீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவரும் மற்றும் நிர்வாக இயக்குநருமான ஸ்ரீ எம் தனசேகரன் அவர்கள், ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் இணை செயலர் எஸ் வேலாயுதம் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் அறங்காவலர் டாக்டர் வைஷ்ணவி ராஜராஜன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவிற்கு சிறப்பும் பெருமையும் சேர்த்தனர். அவர்களின் வருகை விழாவின் முக்கியத்துவத்தையும் மாணவர்களுக்கான ஊக்கத்தையும் அதிகரித்தது. இந்நிகழ்ச்சியின் தொடக்கமாக தேர்வு கட்டமைப்பாளர் டாக்டர் ஜெயக்குமார் வரவேற்புரை நிகழ்த்தினார். அவர் விழாவில் பங்கேற்ற சிறப்பு விருந்தினர்கள், பேராசிரியர்கள், பணியாளர்கள் மற்றும் மாணவர்களை அன்புடன் வரவேற்று விவசாயத்தின் அடையாளமாகவும் நன்றி உணர்வின் வெளிப்படையாகவும் திகழும் பொங்கல் பண்டிகையை சமத்துவத்துடன் கொண்டாடுவதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். மேலும் இத்தகைய விழாக்கள் சமூக ஒற்றுமை மற்றும் பண்பாட்டு புரிதலை வளர்க்கும் என்றார். அதனைத் தொடர்ந்து SMB டிரஸ்டின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் திரு எம் தனசேகரன் பொங்கல் விழா உரையாற்றினார். அவர் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் சமத்துவ பொங்கலின் அடிப்படை கருத்துக்கு சமத்துவ, சகோதரத்துவம் மற்றும் ஒன்றுபட்ட வாழ்வியல் மதிப்புகளை விளக்கினார். மாணவர்களும் பணியாளர்களும் இம்மதிப்புகளை தங்களது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழில்துறை வழிகளிலும் பின்பற்றி பொறுப்புள்ள குடிமக்களாக உருவாக்க வேண்டுமென அவர் வலியுறுத்தினார். விழாவின் ஒரு பகுதியாக மாணவர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு உரியடி கயிறு இழுத்தல், பானை அலங்காரம் மற்றும் நெற்றிக்கோப்பை சவால் உள்ளிட்ட பாரம்பரிய மற்றும் மகிழ்ச்சிகரமான போட்டிகள் நடத்தப்பட்டன. இந்த போட்டிகளில் பங்கேற்றவர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் கலந்து கொண்டு விளையாட்டு மனப்பான்மையுடன் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இதன் மூலம் விழாவின் நிகழ்ச்சியில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் அதிகரித்தது. இதனுடன் துறையின்படி மாணவர்கள் வழங்கிய குழு நடன நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை கவர்ந்தன. வண்ணமயமான உடைகள், இசை மற்றும் ஒன்றிணைந்த அசைவுகளும் அரங்கேறிய நிகழ்ச்சிகள் கல்லூரி வளாகத்தை ஒரு கலாச்சார மேடையாக மாற்றின. பொங்கலை முன்னிட்டு மாணவர்களுக்கான கட்டுரை எழுத்து, கவிதை எழுத்து மற்றும் பேச்சு போட்டிகள் போன்ற கல்வி சார்ந்த போட்டிகள் முன்கூட்டியே நடத்தப்பட்டன. இப்போட்டிகளில் தங்களது படைப்பாற்றல் மற்றும் சிந்தனை திறனை வெளிப்படுத்திய மாணவர்களின் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 3 இடங்களை பெற்றவர்கள் தேர்வு செய்யப்பட்டு சமத்துவ பொங்கல் விழாவின் போது பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இது மாணவர்களின் கல்வி மற்றும் பண்பாட்டு ஆர்வத்தை மேலும் ஊக்குவித்தது. மேலும் மல்லர் கம்பம், பறையாட்டம், ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரை மற்றும் மயிலாட்டம் போன்ற பாரம்பரிய நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் அரங்கேறின. இந்நிகழ்ச்சியில் தமிழர் பாரம்பரியத்தின் செழுமையையும் கிராமிய கலைகளின் அழகையும் வெளிப்படுத்தி மாணவர்களுக்கு பேராசிரியர்கள் பெரிதும் ரசிக்கும் வகையில் அமைந்தன. நிகழ்ச்சியின் நிறைவாக ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை டீன் டாக்டர் கே வேல்முருகன் நன்றியுரை வழங்கினார். விழாவை வெற்றிகரமாக நடத்த உதவிய நிர்வாகம், சிறப்பு விருந்தினர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் அனைத்து ஆதரவாளர்களும் அவர் தனது மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்தார். இத்துடன் சமத்துவம், ஒற்றுமை மற்றும் பண்பாட்டு பெருமையை எடுத்துரைக்கும் சமத்துவ பொங்கல் விழா இனிய நினைவுகளுடன் நிறைவடைந்தது. வில்லியனூர் தொகுதி திமுக சார்பில் 300 பெண்கள் பங்கேற்ற மாபெரும் கோலப்போட்டி எதிர்க்கட்சித் தலைவர் ராசிவா தொடக்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் 14ஆம் ஆண்டு தேசிய சமத்துவ பொங்கல் விழா நடைபெறுகிறது. இதனையொட்டி மாபெரும் கோலப்போட்டி இன்று காலை வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் ஆலய வளாகத்தில் நடந்தது. ரங்கோலி, உருவகோலி, புள்ளிக்கோலம் என 3 வகையான கோலப்போட்டியில் வில்லியனூர் தொகுதியைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று கோலமிட்டனர்.
இந்த கோலப் போட்டியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான ராசிவா தொடக்கி வைத்த கோலப் போட்டியை பார்வையிட்டார். இப்போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் தொகுதி செயலாளர் மணிகண்டன், வர்த்தகரணி அமைப்பாளர் ரமணன், கிளை செயலாளர் சரவணன், குமகாயம் நண்பர்கள் குழு ஒருங்கிணைப்பாளர் பரசுராமன், ரஜினி முருகன், வில்வம் ஃபவுண்டேஷன் தசரதன் ஆகியோர் செயல்பட்டனர். தேசிய விருதாளர் டெரக்டோ வெங்கடேசன், தேசிய மெட்ரோ திட்ட செயலாளர் தனலட்சுமி, ஓவியர் ரகுபதி, ஓவிய பயிற்சியாளர் சங்கீதா சிவா ஆகியோர் நடுவர்களாக இருந்து சிறந்த கோலப் போட்டிகளை தேர்வு செய்தனர். இப்போட்டியில் 3 வகையான கோலப் போட்டிகளில் நடுவர்கள் தேர்வு செய்த முதல் 3 மகளிருக்கு கிரைண்டர், 2ஆம் பரிசாக 6 நபர்களுக்கு மின்னடுப்பு, 3ஆம் பரிசாக 9 மகளிர்களுக்கு பிரஷர் குக்கர் மற்றும் போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் ஆறுதல் பரிசுகள் 14ஆம் தேதி நடைபெறும் சமத்துவ பொங்கல் விழாவில் வழங்கப்படுகிறது. போட்டியில் பங்கேற்ற பெண்கள் அனைவருக்கும் மா, பலா, கொய்யா, தென்னை உள்ளிட்ட மரக்கன்றுகள் இலவசமாக வழங்கப்பட்டன. வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் 20 தொகுதிகளில் நமது மக்கள் முன்னேற்றக் கழகம் போட்டியிடும் என்றும் தெரிவித்த அக்கட்சியின் நிறுவன தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா, கூட்டணி குறித்து வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்றார். நமது மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் மாநில மாநாடு புதுச்சேரியில் உள்ள கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இதில் கட்சியின் நிறுவன தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா பங்கேற்று சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியை சுற்றுலா மிகை மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும், எங்களுடைய கொள்கைகளுக்கு ஒத்துப்போகும் கட்சியின் கூட்டணி அமைத்த புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் நமது மக்கள் முன்னேற்றக் கழகம் போட்டியிடும் என்றவர் பிப்ரவரி 1ஆம் தேதி கூட்டணி குறித்து அறிவிக்க உள்ளதாகவும் அறிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், எந்த ஆட்சியாக இருந்தாலும் குறைகள் இருக்கத்தான் செய்யும். இந்தியாவில் எந்த ஆட்சியிலும் குறையில்லாத ஆட்சி இல்லை என்று தெரிவித்த ஜெகநாத் மிஸ்ரா, வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் 20 தொகுதிகளில் நமது மக்கள் முன்னேற்றக் கழகம் போட்டியிடும் என்றார். மேலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதை நாங்கள் வரவேற்பதாக தெரிவித்த ஜெகநாத் மிஸ்ரா, தாவேகாவுடன் கூட்டணி சேர்வது குறித்து பொதுக்குழுவில் முடிவு செய்யப்படும் என்றார். பொங்கல் பண்டிகையொட்டி காலாப்பட்டு தொகுதி முழுவதும் பொதுமக்களுக்கு வீடு வீடாக சென்று அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை சார்பாக கரும்பு வழங்கி நிறுவனர் செந்தில் பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார். தைத்திங்கள் பண்டிகையொட்டி காலாப்பட்டு தொகுதியில் அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை சார்பாக நிறுவனர் செந்தில் தொகுதி முழுவதும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் பரிசுகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் தொடக்கமாக கருவறைக்குப்பம் பகுதியில் உள்ள மாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து வீடு வீடாக சென்று நிறுவனர் செந்தில் கரும்புகள் வழங்கி பொதுமக்களிடம் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிர்வாகிகள், செந்திலின் ஆதரவாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். மணவெளி கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ கலிவர்த்த பெருமாள் ஆலயத்தில் ஸ்ரீ ஆண்டல் ரங்கமன்னார் திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்மின் மணவெளி கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ கலியபெருமாள் ஆலயத்தில் ஸ்ரீ ஆண்டல் ரங்கமன்னார் திருக்கல்யாண மகோத்சவ விழா இன்று காலை நடைபெற்றது. முன்னதாக இவ்வாலயத்தில் உள்ள மூலவர் ஸ்ரீ கலிவரத பெருமாளுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களாலான சிறப்பு அபிஷேக திருமஞ்சனம் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு யாக பூஜைகளுடன் வஸ்திரம் சாத்துதல், மாலை மாற்றுதல், கன்னிகா தானம் நடைபெற்று திருமாங்கல்ய தாரணம் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, பாஜக மாநில செயலாளர் ராமு மற்றும் கலைவாணன் இளஞ்செழியன், ராஜேந்திரன் சிவா, ரவி பாபு சேகர், இளவரசு உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி செழியன், உபயதாரர்கள் மற்றும் கோவில் நிர்வாகிகள், பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.
தட்டாஞ்சாவடி தொகுதியில் தாகூர் நகர் பகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் புதிய அலுவலகத்தை கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தட்டாஞ்சாவடி தொகுதி ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ராஜா உடனிருந்தார். இதனைத் தொடர்ந்து பாஜக உழவர்கரை மாவட்ட செயற்குழு உறுப்பினரும் தட்டாஞ்சாவடி தொகுதியை சேர்ந்தவருமான லதா, பாமக தட்டாஞ்சாவடி தொகுதி மன்ற தலைவர் கதிரேசன், மேலும் பாஜக மாவட்ட செயலாளரும் தட்டாஞ்சாவடி தொகுதியை சேர்ந்தவருமான முருகன் ஆகியோர் லட்சிய ஜனநாயக கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இந்த நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு புதிய உறுப்பினர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து சமீபத்தில் விலகிய அக்கட்சியின் முன்னாள் துணை செயலாளரும் ஏஐடியுசி தொழிற்சங்கத்தின் முன்னாள் மாநில பொதுச் செயலாளருமான சேது செல்வத்தை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட அவைநகர் பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். முன்னதாக சேது செல்வத்தின் இல்லத்திற்கு வருகை தந்த லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோ சார்லஸ் மார்டினுக்கு பட்டாசுக்கள் வெடித்து மலர் தூவி உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து சேது செல்வத்தின் ஆதரவாளர்கள் 200க்கும் மேற்பட்டோர் ஜோ சார்லஸ் மார்டினுக்கு சால்வை இணைவித்து பூங்கொத்து வழங்கி வரவேற்றனர். தொடர்ந்து லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் மற்றும் நிர்வாகிகளுக்கு அவரது இல்லத்தில் அறுசுவை அசைவ விருந்து அளித்தார் சேது செல்வம். விரைவில் சேது செல்வம் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணையவுள்ள நிலையில் இந்த சந்திப்பு அரசியல் வட்டாரங்களில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து பொங்கல் பண்டிகையை ஒட்டி சேது செல்வம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கரும்பு வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அப்பகுதி மக்களுக்கு கரும்புகள் வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். புதுச்சேரி அமிர்த வித்யாலயம் பள்ளியில் 2025-26 ஆண்டிற்கான பள்ளி ஆண்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மூலக்குளத்தில் உள்ள அமிர்த வித்யாலயம் பள்ளியில் ஆண்டு விழாவில் அமிர்த வித்யாலயம் பள்ளியின் நிர்வாக இயக்குனர் பிரம்மச்சாரிணி சுவாமினி காயத்ரி அம்மா அவர்கள், பள்ளியின் முதல்வர் ராஜேந்திரன் அவர்கள் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் ரஜிதா ஆகியோர் குத்து விளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்தனர். இவ்விழாவில் அரசு துறை செயலர் கேசவன் IAS அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி விழாவினை சிறப்பித்தார். இவ்விழாவில் பாடல், திருக்குறள், நாட்டியம், நாடகம், நடனம், நகைச்சுவை நாடகம், கிராமிய நடனம், சைகை குத்து, பழங்குடி நடனம், மகிஷாசுர மர்தினி நடனம், மாநில கலாச்சார நடனம், ராஜராஜ சோழன் நாடகம், பிரகலாதன் வடமொழி சரித்திர நாடகம் போன்ற 30க்கும் மேற்பட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி முதல்வர் மற்றும் பள்ளி நிர்வாகிகள் செய்திருந்தனர். படுபாவி பாயாய்
வலி சிரம் அளந்த வாமனனே